தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். வெள்ள பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்களையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் பொழுதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றொருவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய அனைத்து வாசகங்களும் ஒரே ஒரு கருத்தை தான் மையப்படுத்துகிறது. அதாவது, வர இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும், நம்மை நாமே தயாரிக்க வேண்டும். எவ்வாறு தயாரிக்க வேண்டும், கிறிஸ்து எப்பொழுது வருவார், எப்படி வருவார், அவருடைய வருகையின் பொழுது எப்படிப்பட்டவையாக இந்த உலகத்தில் அறிகுறிகளெல்லாம் தோன்றும் என்று கடந்த வாரத்தில் வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வாசகங்களும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. விழிப்பாய் இருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று நமக்கு அழைக்கப்படுகிறது. இன்றைய நாட்கள் வழியாக இந்த 4 மெழுகுகளும் வைத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு மெழுகை ஏற்றுவது வழக்கம். இந்த 4 மெழுகும் 4 வாரத்தை சுட்டி காட்டும். ஏனென்றால் ஒரு சில நபர்கள் திருப்பலிக்கு வருவதற்கு ஏதாவது ஒரு வாரத்தை தவற விட்டுவிட்டார்கள் என்றால் இந்த மெழுகை பார்த்து நாம் இந்த திருவருகை காலத்தின் பொழுது நாம் எந்த வாரத்தில் இருக்கிறோம் என்று எளிதாக தெரிந்து கொள்வதற்கு வெளி ஒரு அடையாளமாக இந்த மெழுகுகளானது நமக்கு தோற்றமளிக்கிறது. இதனுடைய கருத்துகளுடைய பார்க்கும் பொழுது முதல் மெழுகாக இருக்கக்கூடிய இந்த மெழுகு நம்பிக்கைக்குரிய மெழுகாக இருப்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 2வது அன்பு, 3வது மெழுகு மகிழ்ச்சி, 4வது மெழுகு என்னது? அமைதி. அதான் நீங்களாம் அமைதியாக இருக்கீங்க. இப்போ இந்த 4 மெழுகுகளும் 4 விதமான கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறது. அவற்றை இன்னும் சற்று உள்நோக்கி செல்லும் பொழுது இந்த முதல் மெழுகானது நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய ஆபிரகாமையும் அவருடைய புதல்வர்களையும் சுட்டி காட்டுவதாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திற்கு பிறகு மக்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நோவாவின் வழியாக புதிய ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு மீட்பர் ஒருவர் வரமாட்டாரா என்று காத்து கொண்டிருப்பதாக அவர்களை சுட்டி காட்டுவதாக நமக்கு விவிலிய ஆசிரியர் வழியாக ஆழமான விவிலிய கருத்துக்களானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 2வது கருத்தாக இறைவாக்கினர் எசையாவை சுட்டி காட்டுகிறது. இவரே
உண்மையான இறைமகன் மரியாளின் வழியாக இவர் பிறப்பார், இவரின் வழியாக இந்த உலகமானது மீட்கப்படும் என்று இறைவாக்கினர் எசையா சுட்டி காட்டுவதாக இரண்டாவது மெழுகானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது மெழுகானது திருமுழுக்கு யோவானை சுட்டி காட்டுகிறது. இவரே உண்மையான மெசியா, இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன், எனக்கு பின்பாக ஒருவர் வருவார், ஆகவே அவருடைய பாதையை ஆயத்தப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று திருமுழுக்கு யோவான் முன்னறிவிக்கூடிய நிகழ்வை சுட்டி காட்டுவதாக மூன்றாவது மெழுகும். நான்காவதாக அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் சுட்டி காட்டுகிறது. இந்த கன்னியானவள் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், இவரே மீட்பராக இருப்பார், இந்த மனுக்குலத்தை இவர் மீட்டெடுப்பார், இந்த மகனை அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்தில் தாங்கி இவரை பெற்றெடுப்பார் என்று மரியாளை சுட்டி காட்டுவதாக மகிழ்ச்சியினுடைய காலமாக அந்த வாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசியாக தான் நடுவில் ஒரு பெரிய, இந்த 4 மெழுகிலிருந்தும் சற்று உயர்ந்த மெழுகாக பெரிய மெழுகை ஏற்றுவார்கள். அதுதான் கிறிஸ்து. இருள் நிறைந்த இந்த பாவ வாழ்விலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன், தன்னுடைய உயிரை தியாகம் செய்து நான் உங்களை மீட்பேன், உங்களுக்காக நான் புதிய ஒரு வாழ்வை கொடுப்பேன், என்னை இழக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சுட்டி காட்டுவதற்காக அந்த பெரிய மெழுகானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக தான் இன்றைய நாட்களில் நம்பிக்கையினுடைய வாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது நம்பிக்கை. அதே மாதிரி தான் ஏறக்குறைய அதே மாதிரி ஒப்பிட்டு வரக்கூடியது தான் விசுவாசமும். நம்பிக்கை என்பது ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கையாக ஒன்று. விசுவாசம் என்பது சூப்பர் நேச்சுரல், எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடியது. கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பது தான் விசுவாசம், அதுதான் சூப்பர் நேச்சுரல். அப்போ கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வருவார் என்று நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மக்களாக வாழ்வதற்காக தான் அழைக்கிறது இன்றைய வாசகங்கள். இவ்வாறாக சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்த நிகழ்வை அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். கடந்த மாதம் சைனா பார்டர் வழியாக ஒரு கூட்டத்துக்கு சென்றுவிட்டு சென்னையில் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய உறவினர் ஒருவரை அவர் திருமணம் செய்திருக்கிறார். நான் முதல் முறை அவர் தான் அங்கே சந்திக்கிறேன் அவருடைய வீட்டில். அவர் ஏறக்குறைய ஒரு இந்த ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங், பிசி ப்ரேயர் மீட்டிங் முடிகிற மாதிரி முடிச்சுட்டு என்னோட சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னோடு பகிர்ந்து கொள்கிறார். காலை நான் தூங்குவது செல்லும் பொழுது காலை 3 மணி. அப்போ அந்த நேரம் அவ்வளோ நேரம் என்ன பேசணுன்றால் அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார். ஃபாதர், நான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக இருந்தேன். சென்னையில் அரசியல், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சென்னை அரசியலிலும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தேன். எந்த நபரையும் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை நான் கொன்று விடுவேன், அல்லது பணத்திற்காக அல்லது அரசியலுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நான் ஒருவரை வெட்டி விடுவது வழக்கம், அல்லது எதை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். என்னுடைய வீட்டில் இருந்த மேலே இருந்து கீழே இறங்கி வந்து உட்கார்ந்தேன் என்றால் சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய மக்களானவர்கள் என்னை கடந்து செல்வதற்கு பயப்படுவார்கள். வேறு எங்கேயாவது சுற்றி தான் அவர்கள் செல்வது வழக்கம். இவ்வாறாக என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு அரகனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த பெண்மணியை நான் திருமணம் செய்தவுடன் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்பட்டது. இவ்வாறாக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியானவள் வெளியே சென்று விடுகிறாள். நான் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எனக்குள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடவே உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக
ஆம்புலன்ஸ் வர வைக்கப்படுகிறது. அந்த தெரு முழுவதும் கூட்டமானது கூடியிருக்கிறது. என்னை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். என்னுடைய மனைவியும் கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு வந்து விடுகிறாள். நான் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவசர சிகிச்சையின் பொழுது அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு கண் பார்வையானது போய்விடுகிறது. நான் கேட்கக்கூடிய அந்த செவிகளையும் நான் இழந்து விடுகிறேன். இவ்வாறாக இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவியானவள் கத்திக்கொண்டிருக்கிறாள். மருத்துவரை அழைப்பதற்காக ஓடி செல்கிறார். இந்த ஒரு வேளையில்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது உண்டாகிறது. ஏனென்றால் நான் இவ்வாறாக பார்வைகளையும் அந்த செவிகளையும் இழந்தவுடன் என்னுடைய மனதில் நான் வேண்டிக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே, நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்கு மீண்டும் இந்த கண்களை எனக்கு நீர் கொடுக்க வேண்டும். நான் கேட்கக்கூடிய இந்த செவிகளை நீர் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக நான் கேட்கவெல்லாம் நீர் கொடுத்துவீரர் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக நான் மாறிவிடுகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் தன்னுடைய மனதிற்குள்ளாக சொல்லி அவர் மனக்கலக்கத்தோடு அவர் உறங்கிக் கொண்டு வந்த கண்களை மூடிக்கொண்டு அவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை கடந்து செல்கிறார். ஆண்டவருடைய வெள்ளை நிற அந்த உடையானது, அந்த ஷால் ரெட் கலரில் இருக்குல்ல, அது மாதிரி அந்த வெள்ளை நிற அந்த உடையானது அவருடைய முகத்தை தொட்டுவிட்டு கடந்து செல்லும் பொழுது மீண்டுமாக அவர் தன்னுடைய இழந்த பார்வையை பெற்றுக்கொள்கிறார். தன்னுடைய செவிகளை அவர் மீண்டுமாக கேட்கக்கூடிய திறனை அவர் கண்டடைகிறார். இவ்வாறாக இன்றைய நாட்கள் முதல் இன்றைய நாட்கள் வரை அவர் அனைத்து விதமான தீய செயல்களையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பணிகளை செய்யவும், திருப்பலிக்கு செல்வதும், நல்ல செயல்களை செய்வதாகவும் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய நம்பிக்கையானது ஒருபொழுதும் வீண் போகவில்லை. கடவுள் அவருடைய உள்ளத்தையும் அவருடைய மனமாற்றத்தையும் ஏறெடுத்து பார்க்கிறார். ஆகவே தான் அவருடைய துன்ப வேளையில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்தால்தான் அவர் திருந்துவார், மனமாற்றம் அடைவார் என்கின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இறைவன் அப்படி ஒரு சூழ்நிலையை அவருக்கு கொடுக்கிறார். அதன் வழியாக தன்னுடைய ஆடைகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது அவருடைய ஆடையானது தொடும் பொழுது அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கிலுடைய வழியாக துன்பப்பட்டு இருந்த அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துனுடைய ஆடையை தொடும் பொழுது எவ்வாறு அவர் சுகம் பெற்றாரோ அதே ஆண்டவருடைய ஆடையை அவர் தொடும் பொழுது அவரும் இழந்த பார்வையை பெற்றுக்கொள்கிறார். அவரும் கேட்கக்கூடிய செவிகளை கண்டடைகிறார். இவ்வாறாக ஒரு புதிய ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். நமக்கும் ஆண்டவர் இதை தான் அழைப்பு கொடுக்கிறார். இது ஒரு விதமான நிகழ்வு. மற்றொரு நிகழ்வு, இந்த திரைப்படத்தில் சின்ன திரையில் வரக்கூடிய ஆர்த்தின்னு ஒரு பெண் இருக்குது தெரியுமா? ஆர்த்தி குண்டார் பாப்ல அந்த பெண்மணியானவள் IAS படித்த ஒரு பெண்மணி, இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரி. அவருடைய தாயை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய தாய் சாகக்கூடிய தருவாயில் இருக்கிறார். எல்லா கடவுளும் கிறிஸ்தவம் அது இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றதால் அவருடைய கடவுளிடம் சென்று அவர் முறையிடுகிறார், வேண்டுகிறார். அங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. தன்னுடைய தாயினுடைய உயிரானது பிரியக்கூடிய சூழ்நிலையானது சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நபர்கள் கிறிஸ்துவை குறித்து அந்த பெண்மணியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது ஆர்த்தி கூறுகிறார், உண்மையாக கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய தாயை கிறிஸ்து சுகப்படுத்த வேண்டும். இவ்வாறு என்னுடைய தாயை சுகம் பெற்று என்னுடைய தாயை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் நான் ஒரு கிறிஸ்துவ பெண்மணியாக மாறிவிடுகிறேன், நான் கிறிஸ்துவுக்காக போதனை செய்கிறேன் என்றார். அதே மாதிரியாக அவருடைய தாய் இறக்கும் தருவாயிலிருந்து விடுதலை பெற்று அவர் ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். அதே போன்று இந்த பெண்மணியும் இன்றைய நாட்கள் வரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். திரைப்படத்தில் நடித்தாலும் அவர் கிறிஸ்துவுக்காக விவிலியத்தை எடுத்துக்கொண்டு ப்ரீச்சிங் செய்கிறார், ஊழியம் செய்கிறார். அடுத்தது திரைப்பட நடிகை நக்மா தெரியுமா? நக்மா மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். இவர்களும் இவ்வாறாக தான் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான துன்பங்களும் சந்தித்த ஒரு பெண்மணியானவள், இஸ்லாம் மதத்தை சார்ந்த பெண்மணியானவள்.
இவரும் கிறிஸ்துவினால் தொடப்பட்டு இன்றைய நாட்கள் மும்பை நகரில் விவிலியத்தை கையில் எடுத்து கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சென்று போதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஒருவர் எவ்வாறு செயல்படுகிறார், இவருடைய வாழ்க்கையினுடைய மனமாற்றத்திற்கு கிறிஸ்துவனுடைய பணிகளானது உறுதுணையாக இருக்கும் பொழுது, இவருடைய தவறான ஒரு வாழ்க்கையை புரட்டி போடும் பொழுது, இவர்கள் இறைவனுடைய அனுபவத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்நாட்களை அர்ப்பணம் செய்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையை தியாகம் செய்கிறார்கள். இதுதான் இவருடைய வாழ்க்கையும், இதுதான் இவருடைய நம்பிக்கையும், இதுதான் இவருடைய விசுவாசமும். இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையின் வழியாக தான் இன்றைய நாட்களில் இந்த புதுமுக கிறிஸ்தவர்களாக நமக்கு முன்பாக வந்தவர்களும் இவர்கள் கிறிஸ்துவுக்காக இந்த ஆலயத்திற்காக ஊழியம் செய்வதற்காக தன்னையே இவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் என்னுடைய வார்த்தையும், அவருடைய வார்த்தையை நான் என்னுடைய வார்த்தையாக்கி என்னுடைய வாழ்வாக்கி நான் வாழும் பொழுது நான் பிறருக்கு ஒளியாக இருப்பேன். இந்த மெழுகானது தன்னை உருக்கி பிறருக்கு எவ்வாறு ஒரு ஒளியை கொடுக்கிறதோ அவ்வாறாக என்னுடைய செயல்பாடுகள் வழியாக என்னுடைய தீய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு கிறிஸ்தவளாக நான் மனமாற்றம் அடைந்து ஊழியம் செய்யும் பொழுது, பிறருக்கு நான் முன்மாதிரியாக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளை குறித்து பிறர் ஒரு மனமாற்றம் அடைவார்கள் என்று இவர்கள் இன்றைய நாட்கள் வழியாக கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய நாட்களில் இந்த திருச்சபைக்கும் இந்த ஆலயத்திற்கும் இந்த பங்கில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. ஆகவே தான் நாம் அனைவரும் இவர்களை அன்போடு வரவேற்றோம். இறைவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய வார்த்தைகளை இவர்கள் கேட்கவும், அந்த வார்த்தைகளை இவர்கள் போதிக்கவும், அந்த வார்த்தைகள் வழியாக இவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்யவும், இந்த சமுதாயத்தில் இவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளானது, இந்த செயல்பாடுகள் வழியாக இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் ஒவ்வொரு சிலுவைகளையும் சுமப்பதற்கு இவர்களுடைய தோள்கள் உறுதிபட இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பகுதிகளையும் அதனுடைய இறுதியாக அதனுடைய உள்ளத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை இவர்கள் இறுக பற்றி கொண்டு இவர்கள் பிறர் மீது இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இவருடைய உடல் உறுப்புகளை ஆசீர்வதித்தோம். இந்த நாட்களில் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் வழியாக நாம் சோதனைக்கு உட்படாதபடி நாம் விழித்திருக்க வேண்டும். இறுதியாக வர இருக்கக்கூடிய இந்த நாட்களில் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு அழிவானது நடைபெற இருக்கிறது. டிசம்பர் 31 நாட்களுக்கு உள்ளாக ஒரு அழிவானது இருக்கிறோம். அந்த அழிவானது இயற்கையினால் தான் இருக்கும். அந்த இயற்கை அழிவு என்று சொல்லும் பொழுது நீரினாலும் நிலத்தினாலும் அந்த அழிவு இருக்கும். மிக விரைவிலேயே நீங்கள் பார்ப்பீர்கள், கேள்விப்படுவீர்கள். அதனுடைய முன்னோடியாக இயற்கை உயிரினங்களானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பறந்து செல்லக்கூடிய வகைகளும் ஏற்படும். அப்பொழுது நீங்கள் இன்றைய நாட்களை நினைவு கூற வேண்டியிருக்கும். இதற்காக நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும். இவ்வாறாக இந்த உலகம் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நாம் நம்மை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பற்றி கொள்ள அன்றைய நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்ததை போல நாமும் காத்திருக்க வேண்டும். இந்த 10 கன்னியர்கள் ஆண்டவரை வரவேற்பதற்காக அந்த கை பந்தங்களோடு, அந்த விளக்குகளோடு, அந்த எண்ணெய்களோடு எதிர்கொண்டு அந்த முன்மதியுள்ள விவேகமுள்ள பெண்மணிகளாக இருந்ததைப் போல நாமும் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்பதற்காக முன்மதியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக சோதனைக்கு விட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழிவுகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஆண்டவரோடு நாம் நெருங்கி செயல்பட வேண்டும். நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தின் வழியாக ஆண்டவருடைய இறுக பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு வர இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தீய சக்தியிலிருந்து நம்மை மீட்பார். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நம்மோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு
தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஆமீன்.